ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 7. இந்த யூனிட் 7 வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். 3 டாபிக் சொல்லியிருக்காங்க: 7.1, 7.2, 7.3. ஸோ நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 7.1 மட்டும் பார்த்துருவோம். ஸோ இந்த யூனிட் நேம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு வேரியஸ் டிவைசஸ் அண்ட் டூல்ஸ். ஓகேவா? ஸோ இன்டர்நெட் அண்ட் இன்டர்நெட் சம்மந்தமாக இன்ட்ரோடக்ஷன் சொல்ல போகிறாங்க. அதுதான் இந்த வீடியோவோட ஒரு இது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் வேணும், என்னென்ன டிவைசஸ்லாம் வேணும், ஹார்ட்வேர்ஸ் என்ன வேணும், சாஃப்ட்வேர்ஸ் என்ன வேணும், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில். ஸோ எல்லாத்துக்குமே நான் வந்து ஆரம்பத்திலே நான் நம்பர் 1 யூனிட்டில் சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு அவுட்புட்டை எடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்க போனால் இன்டர்நெட்டுக்கும் ஒரு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் வேணும். ஸோ ஹார்ட்வேர் இருந்தால் தான் சாஃப்ட்வேரை ரன் பண்ண முடியும். ஸோ 7 யூனிட்குள்ளே நம்ம வந்துடுவோம். 7.1 கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு 2 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 1 மார்க்கு 2 மார்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. A computer network is a set of computers sharing resources located on or provided by network nodes. The computers use common communication protocols over digital interconnections to communicate with each other. These interconnections are made up of telecommunication network technologies based on physically wired optical and wireless radio frequency methods that may be arranged in a variety of network topologies. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி வயர்டு, இல்லைனா ஆப்டிக்கல், இல்லை அப்படின்னா ஒயர்லெஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் வயர்டும் ஆப்டிக்கலுங்கிறது கேபிள் கனெக்ஷன் மூலயமா ஒர்க் ஆகுது. ஃபிசிக்கல் வயர்டுங்கிறது சாதாரணமாக நம்ம பார்க்குற ஒயர் மாதிரி, ஆப்டிக்கலுங்கிறது இருக்கிற ஒயர்லேயே ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடிய ஒயரு. ஸோ இந்த ஃபிசிக்கல் வயர்டும் ஆப்டிக்கல் வயர்டும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸு டிஃப்ரென்ஸு, ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ், இதுதான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஃபிசிக்கல் வயர்டை விட ஆப்டிக்கல் வயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. ஸோ இதெல்லாம் விட அட்வான்ஸ் ஆனது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. இந்த ஒயர்லெஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி ஒரு டவர்லேருந்து நம்ம மொபைல் கிடைக்குது, அது மூலயமா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கம்யூனிகேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். டேட்டா மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்நெட்டை தான் டேட்டான்னு சொல்கிறாங்க. இன்டர்நெட்டுங்கிறது காமன் வேர்டு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நிறைய வகையான விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். ஆடியோஸ் ஷேர் பண்ணிக்கலாம், வீடியோஸ் ஷேர் பண்ணிக்கலாம், டேட்டாஸ் ஷேர் பண்ணிக்கலாம். டேட்டாஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா தகவல், ஏதோ ஒரு தகவல். ஒரு ஹாயின் போடுறது கூட ஒரு தகவல் தான். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் அனுப்புறதும் ஒரு தகவல் தான். ஒரு பேராவை அடித்து அனுப்புறதும் ஒரு தகவல் தான். ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ, ஒரு கமெண்ட்ஸு, ஒரு வாய்ஸ் மெசேஜ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டாஸாக தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டா கம்யூனிகேஷனுக்கு 5 காம்போனன்ட்ஸ் ரொம்ப முக்கியம். மெசேஜு, சென்டரு, ரிசீவரு, டிரான்ஸ்மிஷன் மீடியம், ப்ரோட்டோகால். இந்த 5 காம்போனன்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மார்க்கில் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். 6 மார்க் 6 மார்க்கா 5 மார்க்கா அதில் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ், இட் இஸ் த இன்ஃபர்மேஷன் டு பி கம்யூனிகேட்டட். பாப்புலர் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூட் டெக்ஸ்ட், பிக்சர்ஸ், ஆடியோ அண்ட் வீடியோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்னா வந்து டெக்ஸ்ட்டில் இருக்கும், இல்லைனா பிக்சராக இருக்கும், இல்லைனா ஆடியோவாக இருக்கும், இல்லை வீடியோ இருக்கும், இல்லைனா வாய்ஸ் மெசேஜாக இருக்கும். இந்த மெசேஜுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து வந்து யாருன்னா சென்டர் வந்து ஒரு வாய்ஸையோ ஒரு வந்து வீடியோவையோ ஆடியோவையோ வந்து பார்த்தீங்கன்னா பரிமாற்றம் பண்ணணும். இங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொருத்தருக்கு நம்ம பரிமாற்றம் பண்ணணும்னா மெசேஜ் முக்கியம். அதுக்கடுத்து சென்டர் யூஸ் பண்ணுற டிவைஸ், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியம். இப்போ சென்டர் கையில் என்ன ஃபோன் வச்சுருக்காரு, அதில் என்ன சாஃப்ட்வேர் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஃபோனெல்லாம் நார்மலாக தான் நம்ம யோசிப்போம். ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டர் மூலயமா இதே வீடியோஸ் ஆடியோஸ் ஷேர் பண்ணுறாங்க, மொபைல் மூலயமா இதே ஆடியோஸ் வீடியோஸ் ஷேர் பண்ணுறாங்க. ஃபோன் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, லேண்ட்லைன் கனெக்ஷன், பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன், அது மூலயமா ஷேர் பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்பேண்டுங்கிறது வயர்டு கனெக்ஷன், ஃபோனுங்கிறது செல்ஃபோனுங்கிறது ஒயர்லெஸ் கனெக்ஷன். ஸோ சென்டர் யூஸ் பண்ணுற மெத்தட் இருக்குது. ஸோ அவங்க எந்த மெத்தடை யூஸ் பண்ணாலும் சரி தான், நம்ம ரிசீவ் பண்ணுறது அவங்க என்ன அனுப்புகிறாங்களோ அந்த மெசேஜை மட்டும்தான்.
பட் இதில் எந்த டிஃப்ரென்ஸும் மெசேஜில் எந்த டிஃப்ரென்ஸும் வந்து சென்டருக்கும் ரிசீவருக்கும் வரப்போகிறது இல்லை. அவங்க யூஸ் பண்ணுற மெத்தட் தான். ஒருத்தவங்க ஒயர்லெஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ஒயர்டு யூஸ் பண்ணுவாங்க. இல்லை 2 பேருமே ஒயர்லெஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை 2 பேருமே ஒயர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ சென்டர் இட் இஸ் த டிவைஸ் விச் சென்ஸ் த டேட்டா மெசேஜஸ். இட் கேன் பி கம்ப்யூட்டர், ஒர்க் ஸ்டேஷன், டெலிஃபோன், ஹேண்ட்செட். ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி தான் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கங்கிறதும் முக்கியம். ஸோ அடுத்து ரிசீவரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி a கம்ப்யூட்டர், ஒர்க் ஸ்டேஷன், டெலிஃபோன், ஹேண்ட்செட் எக்ஸெட்ரா. ஸோ அதுக்கு தான் ஒரு படம் மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க. இது வந்து சென்டரு, இது வந்து ரிசீவர், நடுவில் இருக்கிறது மெசேஜ். ஸோ நடுவில் இருக்கக்கூடியது தான் மீடியம். மீடியம்ங்கிறது ஒரு கேபிள் மீடியமாக இருக்கலாம், இல்லை ஒயர்லெஸ் மீடியமாக இருக்கலாம். பல ஊர்லேருந்தும் வரலாம், பல நாடுகள்லேருந்தும் வரலாம், இல்லை உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலேருந்தும் வரலாம். பட்டு அவங்க அனுப்புகிற விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்களோ அது அப்படியே ரிசீவருக்கு வந்து சேரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் அவங்க யூஸ் பண்ணுற டிவைஸும் சாஃப்ட்வேரும் தான் அதில் வேறுபடும். அதனால வந்து மெசேஜஸ் எந்த மாறுபாடும் இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் மீடியம்ங்கிறது இதை தான் சொல்கிறாங்க. இட் இஸ் த ஃபிசிக்கல் பாத் பை விச் த மெசேஜ் ட்ராவல்ஸ் ஃப்ரம் சென்டர் டு ரிசீவர். சம் எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூடட் ட்விஸ்டட் பேர் வயர், கோஎக்சல் கேபிள், ரேடியோ வேவ்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ நான் சொன்னது தான், ஒன்று ஒயரு ஒன்று ஒயர்லெஸ். இல்லைனா ட்விஸ்டட் கேபிள், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒயரு, இல்லைனா கோஎக்சல் கேபிள், இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கேபிள், இல்லை அப்படின்னா ஒயர்லெஸ். இதை தான் அவங்க மீடியம்னு சொல்கிறாங்க. சென்டர் கையில் மொபைல் வச்சுருப்பாரு, ரிசீவரும் கையில் ஒரு மொபைல் வச்சுருப்பாரு. சென்டருக்கும் ரிசீவருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த மீடியம் அதுதான் வேலை செஞ்சு தரது. இதில் ஃபைனலாக ப்ரோட்டோகாலுங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ் தட் கவுன்ஸ் த டேட்டா கம்யூனிகேஷன்ஸ். இட் ரெஃபரன்ஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் த கம்யூனிகேட்டிங் டிவைசஸ். வித்தவுட் எ ப்ரோட்டோகால் 2 டிவைசஸ் மே பி கனெக்டட் பட் கேனாட் கம்யூனிகேட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளார கவர்மெண்ட்டு ஒரு ப்ரோட்டோகால் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ப்ரோட்டோகால் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன்ஸ் ஆஃப் மெசேஜஸ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ளார கம்யூனிகேஷன் இருக்காது, பட் கனெக்ஷன் மட்டும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரோட்டோகால் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 1, ரூல் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோட்டோகாலை மெயின்டைன் பண்ணி தான் இந்த டேட்டாஸை இது பண்ண முடியும். முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஃபோன் பார்த்துருப்பீங்க, பிளாக்பெரி. ஸோ அதில் வர மெசேஜஸ்லாம் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதை தடையும் செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ரோட்டோகால் மெயின்டைன் பண்ணணுங்கிறது தான் இதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அந்த ப்ரோட்டோகாலை யார் நிர்ணயிப்பா அப்படின்னா கவர்மெண்ட். ஸோ அந்த டேட்டாவோட கம்யூனிகேஷன் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, பட் வந்து அந்த ப்ரோட்டோகால் படி அது ரன் ஆகணும். இதில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையுமே வந்து எடுக்க முடியல அப்படின்னாலும் கவர்மெண்ட்டால் அதை அக்சஸ் பண்ண முடியணும். ஸோ அதுதான் ப்ரோட்டோகால்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இந்த டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு, மெட்ரோபொலிஷன் ஏரியா நெட்வொர்க்கு, வைட் ஏரியா நெட்வொர்க்கு, கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க்கு, ஹோம் ஏரியா நெட்வொர்க்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப் சொல்கிறாங்க. இந்த 5 டைப் இல்லாமல் நிறைய டைப் இருக்குது. இதில் நான் சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குன்னா ஒரு லோக்கலில் உள்ள ஏரியாவில் உள்ள நெட்வொர்க். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் உள்ள நெட்வொர்க்கை ஒரு 5 பிள்ளைங்க இல்லை 5 பேர், அப்பா அம்மா 2 பிள்ளைங்க, இல்லை ஃபாதர் அண்ட் மதர், இல்லை தாத்தா பாட்டி, இந்த மாதிரி 5 பேர் அக்சஸ் பண்ணிக்கிறது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இந்த மெட்ரோபொலிட் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ சிட்டியில் ஃபுல்லாக அக்சஸ் பண்ணிக்கிறது. இப்போ சென்னை மாநகராட்சி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மெட்ரோபொலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறது. வேன் வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் பூரா, உலகத்தில் எந்த மூலையிலேருந்து வேணாலும் ஒரு விஷயத்தை தகவல் பரிமாற்றம் பண்ணிக்கலாம். அதான் வைட் ஏரியா நெட்வொர்க். பொல்யூஷன் ஏரியா நெட்வொர்க்குங்கிறது ஒரு மெட்ரோ சிட்டி இல்லை அப்படின்னா ஒரு கேம்பஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க்குங்கிறது ஒரு காலேஜ் கேம்பஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் கேம்பஸாக இருக்கட்டும், அங்கே கிடைக்கக்கூடிய நெட்வொர்க். ஹோம் ஏரியா நெட்வொர்க்குங்கிறது ஒரு வீட்டுக்குள்ளாரையே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் இல்லைன்னா ஒரு ஹவுஸ் இல்லை ஒரு ஹாஸ்டல், அதுக்குள்ளார நடக்கக்கூடிய நெட்வொர்க் கனெக்ஷன். ஸோ இந்த நெட்வொர்க் கனெக்ஷன் எல்லாம் சேம் தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் கம்மியாகும். இந்த லேன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் எ ஹவுஸ்குள்ளார நடக்கும். இந்த லேனு ஹேன் எல்லாம், இந்த கேன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பஸ்குள்ளார நடக்கும். இந்த மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளார நடக்கும். இந்த வேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டுக்குள்ளார நடக்கும். ஸோ இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம வேன் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குன்னு சொல்லலாம், இல்லைனா கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரிலாம். காலேஜில் உள்ள ஒயர்லெஸ் வைஃபை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குன்னு சொல்லலாம்.
இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பஸ் ஏரியா நெட்ஒர்க்னு சொல்லலாம். ஸோ லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்னா அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக சொல்ல தேவையில்ல, அதுக்கு படமே காட்டி கொடுக்குது. ஸோ இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்தை பார்த்தாலே தெரியும். ஒரு 4 கம்ப்யூட்டரை வச்சு கம்யூனிகேட் பண்ணுறது தான் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். அதே அந்த 4 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணும்போது இந்த 4 கம்ப்யூட்டர் ஏதோ ஒரு நாட்டிலையும், இந்த 4 கம்ப்யூட்டர் ஏதோ ஒரு நாட்டிலையும், இந்த 4 கம்ப்யூட்டர் ஏதோ ஒரு நாட்டிலையும் இருக்கும்போது மொத்தமாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் வேன், மேன் இதெல்லாம் சொல்லலாம். இல்லை இந்த 4 கம்ப்யூட்டரும் ஒரு கேம்பஸ்குள்ளார இருக்கும்போது அது கேம்பஸ் ஏரியா நெட்ஒர்க்கு. அதுவே உலகத்தில் இந்த 4 கம்ப்யூட்டரும் வெவ்வேறு மொழியில் இருக்கும்போது அது வேன். அதுவே இந்த 4 கம்ப்யூட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளார இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோபொலிட் ஏரியா நெட்ஒர்க். இதுதான், இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 7.2 7.3 அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். 7.2 வந்து கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடணும். ஸோ 7.1 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் யூனிட்டில் சப்டிவிஷன் 1 நான் ஃபுல்லாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸை வந்து உங்களுக்கு எக்ஸாம்குள்ளார முடிச்சு தந்துடுறேன். அப்படி முடிச்சுட்டா நம்ம ரிவைஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம், டவுட்ஸ் எதாக இருந்தாலும் பார்க்கலாம். ஃபர்தராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது வந்தால் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.